ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் குட். கோல்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து கோல்டு ஓகே, சில்வர் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ தாட் ஆஃப் மேக்கிங் அ வீடியோ ஆன் சில்வர். ஸோ சில்வர் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு புக் ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே அந்த வீடியோலேயே சொன்னேன், கைட் டு இன்வெஸ்டிங் இன் கோல்டு அண்ட் சில்வர். ஆத்தர் வந்து மைக்கேல் மெலோன். இந்த புக்கில் இருந்து தான் இந்த ரெஃபரன்ஸ் நான் எடுத்திருக்கேங்க. இந்த ஆத்தர் வந்து இந்த புக்கில் என்ன சொல்கிறாருன்னா, கோல்டை விட சில்வரை பற்றி நிறையா பேசியிருக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் ஏன் கோல்டு அண்ட் சில்வர் பூம் ஆகும் மற்ற அசர்ட்ஸை விட அப்படிங்கிறதுக்கு ரீசன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் புக்கை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் தெரியும். இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரேன்னா, வை சில்வர் ப்ரைஸஸ் ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோட் அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து ஒரு சாப்டர் ஃபுல்லாக கொடுத்துருக்காருங்க. அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் ஜஸ்ட் ஒன் சாப்டர் ஆஃப் திஸ் புக் அண்ட் நாட் த ஹோல் புக்னு. ஃபுல் புக் நான் சம்மரி பண்ணல. ஸோ என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது சில்வர் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி கோல்டு கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, சில்வர் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாருன்னா, கோல்டு இஸ் டு சில்வர் ரேஷியோ, அதை வந்து கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட் போடுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அவுன்ஸ் ஆஃப் சில்வர் வந்து $36 இருக்குங்க. இதே வந்து ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து அப்ராக்சிமேட்டாக $3,350 இருக்குங்க. ஸோ அதை ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ $3350 டிவைடட் பை $36 இஸ் ஈக்குவல் டு $93 அப்ராக்சிமேட்லி. பார்த்தீங்கன்னா அப்போது 93 அவுன்ஸ் ஆஃப் சில்வர் கொடுத்தா தான் ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து வாங்க முடியும். புரியுது இல்லைங்களா? ஸோ அப்போ ரேஷியோ என்னென்னா 93:1. ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, 70:1 இருந்தாலே சில்வர் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூட் கம்பேர்ட் டு கோல்டு அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து 93:1. அப்போ வந்து இட்ஸ் ஹெவிலி அண்டர் வேல்யூட். புரியுது இல்லைங்களா? சில்வர் வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் வேல்யூட் இருக்குது. ஸோ இது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் ஆர்கியூ பண்ணுறாரு. சேம் as அவர் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் யூசஸ் ஃபார் சில்வர் கொடுத்துருக்காருங்க. இண்டஸ்ட்ரியல் யூசஸ் ஆஃப் சில்வர் நம்ம பார்த்தோம்னா, எலக்ட்ரானிக்ஸ், சோலார் எனர்ஜி, ஆட்டோமோட்டிவ் இன்க்ளூடிங் EVs, மெடிக்கல், ஹெல்த் கேர், கிளாஸ் அண்ட் ஆப்டிக்ஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, வாட்டர் ஃபில்ட்ரேஷன், கன்சியூமர் அப்ளையன்சஸ், இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. வேறஸ் கோல்டு வந்து எங்கேயுமே இண்டஸ்ட்ரியில் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஜுவல்லரி அண்ட் இன்வெஸ்டிங் பர்பஸ், இது ரெண்டுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதை கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா தெரியும். ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறது வந்து ஒரு கொஞ்சமாக தான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆனால் இதை விட நிறைய யூசஸ் வந்து சில்வருக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் எல்லாமே வந்து மில்லிகிராம் கணக்கில் குட்டி குட்டியாக தான் வந்து இப்போ நம்ம டிவியில் இருக்கும், மொபைல் ஃபோனில் இருக்கும், உங்களோட மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், டிவைசஸ், சின்ன சின்ன எலக்ட்ரானிக் டிவைசஸ், இன்றைக்கி டே பை டே நம்ம நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாத்துலேயுமே வந்து சில்வர் இருக்கும். இந்த சில்வர் வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணுறதே கிடையாது. இந்த சில்வர் வந்து லேண்ட்ஃபில்ஸில் குப்பையில் தான் போய் விழுகுது. அந்த சில்வர் யாரும் எடுத்து பெருசாலாம் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு இன்றைக்கி உலகத்துலேயே எந்த பிளான்ட்டும் கிடையாதுங்க. ஸோ ரொம்ப சின்ன லெவலில் யாராவது பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய லெவலெல்லாம் இது யாரும் பண்ணுறதில்ல. அதனால் மோஸ்ட் ஆஃப் த சில்வர் வந்து குப்பைக்கு தான் போகுது. ஸோ இது ரீசைக்கிள் ஆகி மறுபடியும் நம்மளுக்கு வர்றதில்லை. அப்புறம் இது ஒரு பாயிண்ட்டுங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஆல் கவர்மெண்ட்ஸ் வந்து கோல்டை தான் ரிசர்வாக ஹோல்ட் பண்ணுறாங்க. எந்த கவர்மெண்ட்டுமே வந்து சில்வரை இது வரைக்கும் ரிசர்வாக ஹோல்டு பண்ணலை. அண்ட் ஃபியூச்சரில் கவர்மெண்ட்ஸ் வந்து சில்வரை ரிசர்வ் ஆக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் ஆர்கியூ பண்ணுறாரு. அப்போது ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு இந்த இடத்துல அரைஸ் ஆகுது. அந்த கொஸ்டின் அவரே கேட்டு அதுக்கு அவரே பதில் சொல்லியிருக்கிறாரு. அப்போது சில்வரோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா, இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா சில்வர் நிறையா மைன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறப்போ, எக்ஸ்க்ளூசிவ் சில்வர் மைன்ஸ் இந்த வேர்ல்டு இஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. எக்ஸ்க்ளூசிவாக சில்வர் வந்து யாருமே மைன் பண்ணுறதில்ல. சில்வர் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் மைனிங். காப்பர், லெட், ஜிங்க், கோல்டு, இந்த மாதிரி சில மெட்டல்ஸ் மைன் பண்ணுறப்போ சில்வர் வந்து ஒரு பை ப்ராடக்டாக தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து சில்வரோட டிமாண்ட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த மெட்டல்ஸ் இருக்குது இல்லைங்களா, நான் சொல்கிறேன் இல்லைங்களா, காப்பர், லெட்டு, ஜிங்க்கு, இதோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணால் தான் சில்வர் வந்து ஒரு பை ப்ராடக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 99% காப்பர் கிடைக்குதுன்னா அதில் மேபி 1 or 2% தான் சில்வர் கிடைக்கும். ஸோ அதனால் சில்வர் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி யாருமே வந்து காப்பர் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அது டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால சில்வர் ப்ரைஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில்வரோட அவைலபிலிட்டி வந்து உலக லெவலில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்கிறாரு மண்ணில். ஸோ நம்ம தோண்டி எடுக்கக்கூடிய சில்வரோட அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்கிறாரு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி இவரும் என்ன ஆர்கியூ பண்ணுறாருன்னா, US டாலர் இஸ் கோயிங் டு கொலாப்ஸ் அப்படிங்கிறாரு. US டாலர் வந்து கொலாப்ஸ் ஆச்சுன்னா எப்படி நம்ம அதில் கோல்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி $24,000 போகும்னு பார்த்தோமோ அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா,
டாலர் கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் த $36 trillion ஆஃப் டெப்ட். கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆகிறப்ப வந்து கோல்டு வந்து அபரிவிதமாக நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி கோல்டு வந்து $24,000 போச்சுன்னா யாருனாலுமே கோல்டு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாமல் போயிடும். கரெக்ட் இல்லைங்களா? ஒரு பவுன் 5,30,000 எத்தனை பேருக்குனால தான் அஃபோர்ட் பண்ண முடியும்? ரொம்ப கம்மியான பேருக்குனால தான் அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கோல்டை விட்டுட்டு சில்வர் பக்கம் திரும்புவாங்க அப்படிங்கிறாரு. இவர் ஏன் அது சொல்கிறாருன்னா, இவர் வந்து உலகத்திலேயே பணம்னா ரெண்டு தான், ஒன்று கோல்டு ஒன்று சில்வர். அந்த ஆத்தர் சொன்னது தான் இவரும் சொல்கிறாரு. கோல்டு அண்ட் சில்வரை தவிர வேறு பணமே கிடையாது, மற்ற எதுவுமே பணமாக கன்சிடரே பண்ண முடியாதுங்கிறாரு. ஸோ கோல்டு அஃபோர்ட் பண்ண முடியாமல் போச்சுன்னா ஆப்வியஸாக மக்கள் கூட்டம் அப்போவே அப்படியே சில்வர் பக்கம் திரும்பும். சில்வர் வந்து இப்போ இருக்கிற மாதிரி 10 மடங்கு 20 மடங்கு க்ரோ ஆகிறதுக்கு சிறப்பான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணுறாரு. அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போது நிறைய நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ், ரேர் மேக்னெட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை, சைனா வந்து அதை தரமாட்டேங்கிறாங்க, அதனால் EV ப்ரொடக்ஷன் எல்லாம் ஸ்டாப் ஆகுதுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி சில்வர் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து சில்வர் மற்றவங்களுக்கு யாருக்கும் தரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில்வரை வந்து பைலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து சில்வர் அவ்வளோ அத்தியாவசியமான தேவை. ஒரு EV கார் ப்ரொடியூஸ் பண்ணுறக்காகட்டும், ஒரு பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணுறக்காகட்டும், நம்ம செல்ஃபோனில் இருக்கிற பேட்டரிஸ், கார் பேட்டரிஸ் எல்லாத்துக்குமே சில்வர் தேவை. அப்போ இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில்வரை வாங்கி குவிப்பாங்க. ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் எந்த இடத்துலையுமே நிற்கக்கூடாது. ஸோ அதுக்காக சில்வரை வாங்கி குவிப்பாங்க. அப்படி நடக்கிறப்போ சில்வரோட ப்ரைஸ் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த சேம் வே ETFs அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ சில்வர் ப்ரைஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகுங்கிறாரு. அது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒரு சில்வர் ETF-ஓட ப்ரைஸும் ஒரு கோல்டு ETF-ஓட ப்ரைஸும் கம்பேர் பண்ணிங்கனாலே அதுக்கு தெரியும். இப்போ சில்வர் ETF வந்து பயங்கர டிமாண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாலும் சில்வர் ப்ரைஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகுங்கிறாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், கோல்டுக்கு பின்னாடியே சில்வர் வந்து துரத்திட்டே வந்துட்டு இருக்கு. சில்வர் ப்ரைஸும் பயங்கரமாக ஏறிட்டே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி வந்து சில்வர் ப்ரைஸ் ஈவன் கோவிட் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து $36 இருந்தது. இன்னைக்கு $108 அந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ சில்வர் ப்ரைஸும் கூடவே எக்ஸ்ப்ளோட் ஆகுங்கிறாரு. ஆனால் வந்து இதில் நான் சில காஷன்ஸ் கொடுக்க விரும்புகிறேன் சில்வரை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் நான் புக்கில் இருந்து எடுத்தது. இதுக்கு மேலே சில காஷன்ஸ் இருக்குது. கோல்டும் சில்வரும் வந்து கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணாதுங்க. நம்ம வாங்கினோம்னா அது வந்து கேஷ் ஃப்ளோ, அதாவது வந்து உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் பேங்க்கில் போட்டிங்கன்னா அது கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணும், அது வட்டி கொண்டு வரும். ஸோ வேறு யாருக்கா வட்டி கொடுத்தீங்கன்னா அது வட்டி வரும், நீங்கள் பிஸ்னஸில் போட்டிங்கன்னா ரிட்டர்ன் வரும். ஆனால் கோல்டு அண்ட் சில்வர் வந்து கேஷ் ஃப்ளோ கொடுக்காது, பட் இட் வில் அப்ரிஷியேட் இன் வேல்யூ. விதமாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகும். பட் கோல்டை கம்பேர் பண்ணுறப்போ சில்வர் இஸ் மோர் வாலடைல் ப்ரைஸஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, கோவிட் 2019 அந்த ரேஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவில் வந்து ஒரு கிராம் கோல்டு வந்து கோவிடுக்கு முன்னாடி வெறும் $36 சில்வர் வந்து ஒரு கிராம் வந்து $36 இருந்தது. இன்றைக்கி இட்ஸ் அரவுண்ட் 108 rupees வரைக்கும் போயிட்டுருக்கு. பயங்கர வாலடைல். இது $108 போயிட்டு அப்படியே மேலே தான் போகுமான்னு கேட்டால் தெரியாது. மறுபடியும் வந்து $50 வரலாம், $70 வரலாம், திருப்பி $200 போகலாம், $250 போகலாம். சில்வர் இஸ் ஹைலி வாலடைல். அப்புறம் இந்த ஆத்தர் சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபிசிக்கல் ஃபார்மெட்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமாவோ ETF மூலியமாவோ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வாங்குகிற கோல்டாக இருந்தாலும் சில்வராக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஃபார்மில் வாங்கி வைங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ மல்டி அலோகேஷன் போர்ட்ஃபோலியோவில் ரியல் எஸ்டேட் இருக்கும், ஸ்டாக்ஸ் இருக்கும், பாண்ட்ஸ் இருக்கும், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்கும், கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும். அதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, கோல்டும் சில்வரும் 50%க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து ஃபியூச்சரில் கோல்டு அண்ட் சில்வர் ஆர் த மோஸ்ட் 2 asset classes that going to give you highest return அப்படிங்கிறாரு. கோல்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சில்வரில் இனிமேல் பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் இந்த 2 மெட்டல் கோல்டு அண்ட் சில்வர் வச்சுருந்தீங்கன்னா யூ வில் நெவர் கோ பேங்க்ரப்ட் இன் லைஃப் அப்படிங்கிறார். கடந்த 4500 வருஷமாக கோல்டு அண்ட் சில்வர் ஆர் த ஒன்லி 2 forms ஆஃப் மணி. ஸோ கரன்சிக்கும் மணிக்கும் என்ன வித்தியாசம்னா, கரன்சிஸ்ங்கிறது மாறிட்டே இருக்கும், மணிங்கிறது மாறவே மாறாது. உலகத்திலேயே 2 மணி தான் இருக்குது, ஒன்று கோல்டு ஒன்று சில்வர். இது 2 மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா எந்த காலத்துலையுமே வந்து நம்ம பேங்க்ரப்டாக போகவே முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ இவர் சொல்கிற இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, எப்போவுமே சில்வர் வாங்குறப்ப ஃபிசிக்கலாக வாங்க, ஹையஸ்ட் பியூரிட்டியில் வாங்குங்கிறாரு. 0.999 அந்த பியூரிட்டியில் வாங்குங்கிறாரு. தட் இஸ் ரஃப்லி அரவுண்ட் 99.99% பியூரிட்டி. 0.1% வந்து ஏதாவது ஒரு இம்பியூரிட்டிஸ் இருக்கும். ஸோ ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு வாங்குறாரு, ஃபிசிக்கல் ஃபார்மில் வாங்குங்கிறாரு. இதுதான் சில்வரை பற்றி நான் சொல்ல வந்த விஷயங்க. நிறைய பேர் சில்வரை பற்றி போடுங்கன்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணேங்க. ஸோ இந்த புக்கை நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கு ஆன்லைனில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு 270 pages புக்கு தான். அதுலேயும் நீங்கள் அந்த இதெல்லாம் போச்சுன்னா இட்ஸ் அரௌண்ட் 250 pages கூட இருக்காது. ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாரு. கண்டிப்பாக படிங்க. மெட்டல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மெட்டல்ஸ் எந்த அளவுக்கு பூம் ஆகும்னு நினைக்கிறவங்க, அதாவது மெட்டல்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கோல்டு அண்ட் சில்வர் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா
இந்த புக்கை கண்டிப்பாக படிங்க. அண்ட் இட் இஸ் ஆப்வியஸ்லி ஃப்ரீயாக இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஸ்பெண்ட் சம் டைம் அண்ட் ரீட் திஸ் புக். சில்வரை பற்றி ஆல்மோஸ்ட் அந்த ஒரு சாப்டரில் என்னென்ன வந்திருக்கோ நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. வாழ்க வளமுடன்.